மாமா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சமையலை பத்தி பேசுறதா இருந்தா உங்க அத்தை கிட்ட பேசு. சேலத்து நுமினா உன் புருஷன் கிட்ட பேசு. இல்ல மாமா, நான் உங்ககிட்ட தான் பேசணும். ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா மாமா. அர்ச்சனா, சாப்பாடு கொண்டு வந்துட்டியா? நீ என்னன்னு கேட்டேன். நானே வீட்டுக்கு வரலாம்னு நினைச்சேன். சரி சரி, வா போலாம். இல்லங்க, நான் மாமா கிட்ட தனியா பேசணும். நான் தான் சொல்றேன்ல, வீட்ல போய் பேசிக்கலாம். இல்லங்க, இப்பவே அவர்கிட்ட பேசணும். என்ன நீ, நான் சொல்லியும் இவ்வளவு அடம் பிடிக்கிற? இல்லங்க, இதெல்லாம் வீட்லயே வச்சு சொல்லி கொடுத்துருக்கணும். இங்க வந்து பாடம் நடத்திட்டு இருக்க. வீட்டு பொம்பளைய முக்கியமான விஷயம் பேசணும்னு வேலை செய்யற இடத்துல வந்து சொல்ற அளவுக்கு நீ வச்சிருக்க. இதான் நீ குடும்ப நடத்துற லட்சணமா? இல்லப்பா, நான் பேசிக்கிறேன். அதான் இவ்வளவு தூரம் வந்தாச்சே, என்னன்னு சொல்லு. மாமா, எனக்காக எதுவும் இல்ல. பூங்கொடி விஷயமா உங்ககிட்ட பேசணும். சொன்னா கேளு அர்ச்சனா, வீட்ல போய் பேசிக்கலாம். ஏங்க, இத பேசலாம்ல? இல்ல, அது வந்து டேய், பேசாம இருடா. சீக்கிரம் சொல்லு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அது மாமா, சொல்லு வேலைச்சாமி. என்னது, உன் பொண்ணு ஓடி போயிட்டாளா? பொம்பளை பிள்ளையெல்லாம் காலேஜுக்கு அனுப்ப கூடாதுன்னு சொன்னேன், கேட்டியா? ஏய், அடுத்தவங்கள குறை சொல்றது எனக்கு சுத்தமா பிடிக்காது. உன் பிள்ளைய நீ ஒழுங்கா வளர்த்துருக்கணும்ல. அவங்க ஆசைப்பட்டான்னு படிக்க வச்ச, ஆசைப்பட்டவனோட ஓடி போயிட்டா. இப்ப முளையில உட்காந்து வைப்பாரு வை. இந்த பாரு, எல்லாமே நாம நடந்துக்கிற முறையில தான் இருக்கு. நீ ஒழுங்கா இருந்தேன்னா மேல படிக்கணும்னு கேட்கிற தைரியம் அவளுக்கு வந்திருக்குமா? இந்த விஷயத்துல பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன், வெட்டி பழி போட்டுருவேன். வைடா போன. ஏதோ பேசணும்னு சொன்னியே, சொல்லு. ஒண்ணும் இல்ல மாமா. இல்ல மாமா, பூங்கொடிக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குது. அதான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். நீ என்ன அவளுக்கு சிபாரிசா? அவளுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, சும்மா நடிக்கிறா. இல்ல மாமா, உடம்பு நெருப்பா கொதிக்குது. இந்த பாரு, அவன் நினைச்சா காய்ச்சல வர வைப்பா, நினைச்சா தலைவலியை உண்டு பண்ணுவா, என்ன வேணாலும் பண்ணுவா. எந்தெந்த நேரத்தில் அவ என்னென்ன பண்ணுவான்னு அது எனக்கு மட்டும் தான் தெரியும். அவன் நடிப்பெல்லாம் நம்பி ஏமாற வேணாம், போய் வேலையை பாருங்க. போ வா வெற்றி. மில்லுல வந்து என்ன விஷயம் பேச வருது? இந்த மனுஷங்கிட்ட பேசுறதுக்கே பயமா இருக்கு. இவர் பெத்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கே ஒண்ணும் இல்லைன்னா எனக்கு என்ன வந்துச்சு? ஏமா, எங்க அண்ணன் உள்ள இருக்காரா? எதுக்கு கேக்குறீங்க? ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு பேசணுமா. ஏன், உங்க பையனுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? அவனுக்கு என்ன, தங்க மாதிரி இருக்கான். அப்போ உங்க வீட்டுக்காரர் நல்லா தானே இருக்காரு? ஏமா இப்படி எல்லாம் கேக்குற? இல்ல, முக்கியமான விஷயம்னா வேற என்ன? அதான் எங்க அண்ணன் வீட்டுல ஒரு குட்டி சாத்தான வளர்க்கறாருல, அது பண்ண குட்டி கலாட்டாவை பத்தி. ஓ, போட்டு கொடுக்கணும் அவ்வளவுதானே? இல்லம்மா, அவ கோவிலுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு போற வழியில அந்த வளவ பையன் இருக்கான்ல, அவங்கிட்ட பேசிட்டு இருக்காமா. நல்ல வேலை உனக்கு பிறந்தது ஆம்பளை பிள்ளையா போச்சு, இல்லனா. ஏமா இப்படி எல்லாம் பேசுற? நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இல்லையா? அப்படியா? எதை வச்சு சொல்றீங்க? உன் நாத்தனார் கண்டிப்பா உனக்கு எதிரியா தானே இருப்பா. அப்படியே இருந்தாலும் அதை ஏன் நான் உங்ககிட்ட காட்டிக்கணும்? நீ எல்லாம் ஒரு பொம்பளை, இதெல்லாம் உனக்கு ஒரு பொழப்பு இல்ல. இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு பேசாம எங்கேயாச்சும் போய் பிச்சை எடுக்கலாம். இங்க பாரு, உனக்கெல்லாம் நெஞ்சில கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொன்னல இல்லையா? ஒரு குடும்பத்தை கலைக்கிறதுக்கு அப்படியே கங்கணம் கட்டிட்டு தெரியுற. எங்க குடும்பத்தை அழிச்சுதான் சோறு திங்கணும்னா இதெல்லாம் என்ன பொழப்பு? இன்னொரு தடவை இங்க எங்கேயாவது உன்னை பார்த்தேன், உன் கொண்டை அறுத்துருவேன். மரியாதை வெளில போ. என்னம்மா, என்னங்க பிரச்சனை? அண்ணே அண்ணே, கேட்டீங்களா அண்ணே? தம்மா துண்டு பொண்ணுண்ணே, உன் தங்கச்சி பார்த்து என்னென்னமோ கேக்குறானே.